தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலை நம் இஷ்டம் போல வாழும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை அல்ல. நம்மை தாராளமாய் தேவனுக்கு அர்ப்பணிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனிதனுடைய உண்மையான நிலை என்னன்னா, இவன் தானாய் ஒரு காரியத்திற்கு அடிமைப்படக்கூடியவன். உண்மையிலே மனுஷனுடைய நிலை என்னன்னா, தானா போய் என்ன செஞ்சிருவானா ஒரு விஷயத்திற்கு அடிக்ட் ஆயிரும். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுயாதீன நிலை, அந்த விடுதலையின் நிலையில நிலைத்திருக்கும்படியாக பவுல் கலாத்தியரை அழைக்கிறார். ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் தான் கட்டாயம் நாம் ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்க வேண்டியது. நம்முடைய இயற்கையே, நம்முடைய சுபாவமே என்ன செய்யுதுன்னா அப்படிதான் இருக்கு. நாம தான் ஒப்பு கொடுக்கிறோம். ஏதோ ஒன்றுக்கு நாம போய் கமிட்ட, ஏதோ ஒண்ணு நம்மளே என்ன செய்துக்கிறோம்னா நம்ம மேல் ஏற்றுக்கொள்கிறோம். கரெக்டா? அது எந்த பாவமா இருந்தாலும் சரி, அது மாம்ச இச்சையா இருந்தாலும் சரி, கண்களின் இச்சையா இருந்தாலும் சரி, ஜீவனத்தின் பெருமையா இருந்தாலும் சரி, நாம் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறிவிக்கிறார். எதை உங்களால மேற்கொள்ள முடியலையோ வேதம் சொல்கிறது, அதற்கு நீங்கள் அடிமைகள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு